காடை பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், 1 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், புதினா தலை தேவையான அளவு, கொத்தமல்லி தலை தேவையான அளவு, ஒரு 150 கிராம் இருக்கும் காடை. இது மாதிரி மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் தேவையான அளவு, மஞ்சத்தூள் தேவையான அளவு, தேவையான அளவு எண்ணெய், நெய், உப்பு. நான் வீட்லேயே வறுத்து அரைச்ச பிரியாணி மசாலா வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு 3 பட்டை, 3 கிராம்பு, நட்சத்திரப்பூ, 2 ஏலக்காய், தேவையான அளவு கல்பாசிப்பூ, 3 முந்திரி பருப்பு, 1 பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பு நான் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன கப்பில் 1 கப்பு அரிசி எடுத்து வச்சுருக்கேன், ஊற வச்சுருக்கேன். வாங்க இப்போ காடை பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். குக்கரை நெய் தேவையான அளவு போட்டுக்கலாம். அதோட எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். பொரிஞ்சு வந்துருச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு. பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் வதங்கினோனையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மஞ்சத்தூள், ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், அதனால் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. பிரியாணி மசாலா வீட்டிலே வறுத்து அரைச்ச பிரியாணி மசாலா போட்டு நல்லா வதக்கி இந்த காடையை இதோட போட்டு நல்லா வதக்கலாம். காடையும் போட்டு இதோட நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி தழை, புதினா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு சேர்த்துக்கணும். நான் 1 கப்பு அரிசி எடுத்தேன், 2 கப்பு தண்ணி ஊற்றுறேன். தண்ணி நல்லா கொதி வரட்டும். அது வரைக்கும் ஒரு பாத்திரம் போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா தண்ணி கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்து நான் 2 விசில் விடுவேன். எங்கள் அரிசிக்கு நான் நார்மலாக சாப்பாட்டு அரிசி தான் போடுவேன். காடை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.